ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்படி கல்யாண வீட்டு ஸ்டைலில் எப்படி ரொம்ப ருசியான சாம்பார் செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ரொம்ப சூப்பரான சாம்பார் தாங்க. நீங்கள் இப்போ தான் புதுசு சேனலாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கருக்குள்ளே 200 கிராம் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்துக்கோங்க. நான் துவரம் பருப்பு, ரேஷன் பருப்பு, கடையில் வாங்கின பருப்பு எல்லாம் மிக்ஸ் பண்ணி தாங்க வச்சுருக்கேன். இப்போ நல்லா தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துக்கோங்க, ஒரு 2 தண்ணிக்கு மேலே. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கழுவி எடுத்தாச்சு. இது கூடவே 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு ஒரு 10 பூண்டு அளவுக்கு போட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு 3 விசில் விட்டுக்கோங்க. இப்போ பருப்பு பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துடுச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 தக்காளி, 2 பெரிய வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, வெறும் மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள், தனியாத்தூள், மல்லித்தூள், 2 காஞ்ச மிளகா, தேங்காய் துருவனது, கேரட், பீன்ஸ், முள்ளங்கி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் சூடானதுமே பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக கடுகும் போட்டுக்கோங்க. கடுகு நல்லா வெடிஞ்சிருச்சு. இந்த டைமில் நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டு கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிட்டு பின்னாடி நீங்கள் தக்காளியும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம மசாலா ஐட்டம் எல்லாமே சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள், வெறும் மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள், கரம் மசாலா, மல்லித்தூள், 2 காஞ்ச மிளகாய் போட்டு இப்போ நல்லா போட்டுக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாம் சேர்த்து ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய்களை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ காய்களையும் நல்லா போட்டுக்கோங்க. உங்ககிட்ட என்னென்ன காய் இருக்கோ அந்த காய் மட்டும் போட்டுக்கோங்க. இப்போ என்கிட்ட இருக்கிற காய் அளவுக்கு போட்டாச்சு. இப்போ ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த டைமில் நம்ம காய் வேகிறதுக்காக தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. காய் வேகிற அளவுக்கு ஊற்றிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் 2 சொம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ நல்லா மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் போல் காய் வேகட்டும். கொதிச்சிட்ருக்கு, காயும் நல்லா வெந்துட்டுருக்குங்க. தண்ணியும் நல்லா சுண்டி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம ஆல்ரெடி பருப்பு வச்சுருக்கோம் இல்லையா, இப்போ பருப்பையும் ஊற்றிக்கோங்க. பருப்பும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு வேணால் சேர்த்துக்கோங்க. உப்பு எவ்வளோ இருக்குன்னு சொல்லி செக் பண்ணி பார்த்து உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் போல் கொதிக்க வச்சா போதுங்க. சாம்பார் ரெடி ஆயிரும். ரொம்ப சூப்பரான சாம்பாருங்க. நீங்களும் ஒரு டைம் மறக்காமல் செஞ்சு பாருங்கள். சாம்பார் பார்த்தீங்கன்னா அம்புட்டு ருசியாக இருக்குங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிக்கோங்க. நான் ஏற்கனவே அரை மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன். இப்போ தேங்காய் துருவிலையும் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ருசியான சாம்பார், சாப்பிட்றதுக்கு அம்புட்டு ருசியாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இதுக்கெல்லாம் புளிக்காசெல்லாம் ஊற்றி தேவையில்லைங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க சாம்பார். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ.